Hi everyone, I am Madhikandan, MDC, Salem, Coimbatore. So now வந்து பாத்தீங்கன்னா elevator lift டிசைன் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா counter weight 1200 kg டிசைன் பண்ணிருக்கேன். cabin weight வந்து பாத்தீங்கன்னா 1500 kg டிசைன் பண்ணிருக்கேன். இந்த டிசைனுக்கு மோட்டார் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் using calculation வாங்க பார்ப்போம். So given condition வந்து பாத்தீங்கன்னா 1500 kg வந்து பாத்தீங்கன்னா cabin weight, 1200 kg வந்து பாத்தீங்கன்னா counter weight, உங்களுக்கு velocity வந்து பாத்தீங்கன்னா 1.2 மீட்டர் per second கொடுத்திருக்காங்க. புள்ளியோட diameter வந்து பாத்தீங்கன்னா 0.6 மீட்டர், ரேடியஸை கன்வர்ட் பண்ணா நமக்கு 0.3 மீட்டர் வரும். efficiency வந்து பாத்தீங்கன்னா 80%, acceleration time வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட், gravity weight வந்து பாத்தீங்கன்னா 9.81 மீட்டர் per second. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா net load கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா cabin weight minus counter weight into gravity. So இதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2943 நியூட்டன். இது வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சரோட weight. So இது kg கன்வர்ட் பண்ணா 300 kg காக நான் லிஃப்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். So next வந்து பாத்தீங்கன்னா power required for net load. So இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு net load into velocity. So இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபைனலா வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3531.6 வாட். இவ்வளவு பவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் பவர் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பவர் டிவைடட் பை எஃபிஷியன்சி. சோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4440.5 வாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட்டார் பவர் எஃபிஷியன்சி நமக்கு தேவைப்படுது. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரேட்டட் மோட்டார் பவர் இத கண்டுபிடிக்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டேக்கிங் சேஃப்டி ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 1.3. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட். சோ இத வந்து பாத்தீங்கன்னா 1.3 இன்டு நம்ம இங்க கண்டுபிடிச்ச மோட்டார் எஃபிஷியன்சி பவர் வந்து அதல அப்ளை பண்ண போறோம். சோ அதுல ஃபைனலா வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5738.85 வாட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிலோவாட்டா நம்ம கன்வர்ட் பண்ணா நமக்கு 5.73 கிலோவாட். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் கிலோவாட் மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்சிருக்க மோட்டார் பவர் வந்து பாத்தீங்கன்னா 5.73 கிலோவாட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5.5 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா இருக்கு. சோ நம்ம சூஸ் பண்ணோம்னா அடுத்த அதிகமா இருக்கிற கிலோவாட் மோட்டார் வந்து நம்ம சூஸ் பண்றோம். 7.5 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா வந்து சூஸ் பண்றோம். சோ இந்த லிஃப்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோவாட் மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா சூஸ் பண்றோம்.